அகில இந்திய அண்ணா திமுகவின் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய என் அருமை சகோதரர் ஏற்கனவே இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் மிக நன்கு அறிமுகமானவர். ஏற்கனவே மக்கள் மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தொண்டு செய்த அனுபவம் உள்ளவர். மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அதன் காரணமாக மத்தியிலே பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக வர வேண்டும் என்பதற்காகவும் நான் உங்கள் மத்தியில் தவறாது வாக்களியுங்கள், தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டின் எதிர்காலமும் நம் வீட்டின் எதிர்காலமும் நம் பகுதியினுடைய முன்னேற்றமும் மகத்தானதாக இருக்க வேண்டும். மகத்தான வாய்ப்பாக மத்தியிலும் மாநிலத்திலும் ஓரணியின் ஆட்சி, ஒரு கருத்துடைய, ஒரு நோக்குடைய, ஒரு சிந்தனையுடைய ஆட்சி இருக்கிறது. மத்தியிலே வலுவான ஆட்சி அமைய போகிறது. மோடியின் தலைமையிலே அமைய போகிறது. அந்த மோடியினுடைய தலைமையினுடைய எடுக்கின்ற நல்ல முடிவுகளுடைய பலன் உடனடியாக நம் மண்ணை வந்தடைவதற்கும் தாமரை தாமரை தாமரையில மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று உங்கள் பொற்பாதங்களை எல்லாம் பணிந்து வணங்கி இங்கே உங்களோடு கலந்து கொண்டு நம்ம எல்லாம் வாழ்த்தி ஆசி வழங்கிய நம்முடைய மூத்த தலைவர் எல் கணேசன்ஜி அவர்களுடைய பாதம் பணிந்து வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மாதிரி அது 6 சட்டமன்ற தொகுதிக்கும் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். 100% கவரேஜ் பண்ண முடியும் நான் கிளைம் பண்ண முடியாது. பட் நல்ல ஒரு அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நம்ம அவங்களோட குறைன்னு பார்த்தா அடிப்படை வசதிகள் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடிப்படை வசதினா ஒரு தண்ணி வரதில்லை, காவா சரியில்லை, ரோடு இல்லை அப்படின்னு அடிப்படை வசதிகள் ஒன்று. ரெண்டாவது வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது அவங்களோட இது. ரெண்டாவது பொருளாதார நம்ம விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் வேலை வாய்ப்பும் இல்லை. இண்டஸ்ட்ரியில் நிறைய ஷட் டவுன் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வருமானங்கள் குறைவு. ஆனால் வேலை வாய்ப்பு, இந்த 2 அடிப்படை வசதி, வேலை வாய்ப்பு, இது 2 தான் அவங்களுடைய மெயின் கோரிக்கையாக இருக்குது. கோவை தொகுதியை பொறுத்தளவுக்கு நம்ம மற்ற 2 கட்சிகளை விட நம்மளால் தனித்து பலமாக நின்று என்ன சாதிக்க முடியும்னு நல்லாவே எடுத்து சொல்லியிருக்கிறோம். மற்ற வேட்பாளர் காட்டும் நம்மளால் என்ன வித்தியாசம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே அவங்களாம் என்ன நல்லா வாக்குறுதி கொடுத்து எதையுமே செய்ய முடியுங்க நல்லா எடுத்து சொல்லியிருக்கோம். இது மக்களே நல்லா போய் சேர்ந்துருக்குது. ஸோ அவங்களும் மாற்றத்தை விரும்புகிறாங்க, நம்மளும் அதுக்கு ஒரு சின்னமாக இருக்கிறோம். அதனால் நல்ல வரவேற்பு கிடையாது. மக்கள் நீதி மையத்துக்கு போட வேண்டியது நம்மளோட மாற்றத்தின் சின்னம். ஏற்கனவே இந்த 2 கட்சிகள் கொடுத்து ஏமாந்தது திருப்பி ஏமாற்றாமல் நம்ம சொன்ன உறுதிமொழிகளை காப்பாற்றி நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறதுக்கோசரம் நமக்கு வாக்களிக்கணும். கோவை பொறுத்தளவுக்கு வந்திருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் விட நம்ம உறுதியாக அவங்களாம் ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்து ஃபெயில் ஆனவங்க நம்ம அப்படி செய்ய மாட்டோம், காலகட்டத்துக்குள் உறுதியாக முடித்து காமிப்போம் அப்படிங்கிறதுக்கோசரம் டார்ச் லைட் சின்னத்தில் அவசியம் வாக்களிக்கணும்னு நான் கேட்டுருக்கேன். மோடி இன்றைக்கி கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த ஜிஎஸ்டியை போட்டு பண மதிப்பிழப்பு திட்டத்தை கொண்டு வந்து இதனால் மக்களெல்லாம் பெரிதும் பாதிச்சிருக்காங்க. அதனால் அவங்க பிஜேபி மேலே, மோடி மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க. அந்த வெறுப்பு எங்களுக்கு அண்ணன் டிடிவி மேலே ஆதரவு அமோகமாக கொடுக்குறாங்க. மக்கள் இந்த சிறுவாணி தண்ணீர் பிரச்சனை சொல்கிறாங்க. ஒன்று, அதாவது பிரெஞ்சு கம்பெனிக்கு, சூயஸ் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் விட்டாங்களாம், கார்பரேஷன் விட்டாங்க. அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு அது சொல்கிறாங்க. குடிநீர் வசதியெல்லாம் இந்த ஏழை எளிய மக்கள் வாழ்கிற அந்த இடத்துகளெல்லாம் குடிநீர் பிரச்சனை நிறையா இருக்குது. அந்த மோடி கவர்மெண்ட்டில் ஏதோ வீடு கட்டணும்னு ஒரு திட்டத்தை போட்டாங்களே ஒழிய அது நடைமுறைக்கு வரல. அது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டத்தையெல்லாம் வீடு கட்டுற திட்டத்தை பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் மக்கள் கோரிக்கையாக வைக்கிறாங்க. கடந்த காலத்தில் கோவை மக்களினுடைய உரிமையை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்ததைப் போல கோவை மாவட்ட மக்களினுடைய மரியாதையை பாதுகாக்க, கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை பாதுகாக்க பாடுபடுவேன் என்ற உறுதியோடு அறிவாட்சி நட்சத்திர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சி இப்போ நாங்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு நம்பிக்கைக்குரிய, ரொம்ப அதீத நம்பிக்கை கொடுத்துருக்கிற ஒரு தளமாக கோவை நாடாளுமன்ற தொகுதி எங்களுக்கு இருக்குது. இந்த பரப்புரை பயணத்தில் நாங்கள் பிரதானமாக வச்ச முழக்கங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த மண்ணில் நின்று சுகாதாரமிக்க கோவையை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த 3 ஆண்டுகளில் கொசு இல்லா கோவைங்கிற முழக்கம். அதே போல் தாகமில்லா கோவை,
அதாவது 2 கூட்டணிகள் இங்கே போட்டிடுறாங்க. அந்த கூட்டணிகள் தவிர்த்து மாற்றுன்னு சொல்லி நிற்கிறவங்களும் கூட தண்ணீர் தனியார் மயமாவதை ஏற்றுக்கொண்டு அந்த தனியார் மயமாவது சரின்னு பேசிகிட்டு இருக்கிற சூழலில் தண்ணீரை வீட்டுக்கு விநியோகிக்கிற உரிமையை சூயஸ்ங்கிற தனியார் நிறுவனத்திற்கு, பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்துக்கு கொடுத்த அரசை கடுமையாக கண்டித்து அந்த சூயஸ் நிறுவனத்தை இந்த கோவை மண்ணில் இருந்து வெளியேற்றுவோம் என்கிற முழக்கத்தோடு தாகமில்லா கோவை அப்படின்னு ஒரு வாக்குறுதியை முன் வச்சு நாங்கள் இந்த பரப்புரைகளை தொடர்ச்சியாக செஞ்சோம். அதே மாதிரி இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமான திட்டங்களை முன்வைக்கிறோம். சும்மா போகிற போக்கில் உங்களுக்கு பேங்க்கில் 2000 போடுவோம், வருஷத்துக்கு 72,000 போடுவோம், அந்த கதைகள் இல்லை. மனிதர்கள் உழைத்து நிம்மதியாக வாழ தகுந்த ஒரு சூழலை இந்த மண்ணில் உருவாக்குவோம். அதுக்கான தெளிவான வரையறைகளை கொடுத்து நிற்கிறோம். எனவே மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்குது. இந்த பழைய அரசியல் மாறணும்னா படித்த அறிவார்ந்த இளைஞர்கள் முன்வைக்கின்ற மாற்று பொருளாதார கொள்கையோடு மாற்று சமூக கொள்கையோடு நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு தான் அது சாத்தியம்ங்கிறது உணர்றாங்க. எனவே நாங்கள் அந்த அளவில் மாற்று கட்சின்னு நினைக்கிறோம். சகல விதத்திலையும் மாற்று. நீங்கள் கரைவேட்டி இல்லாத அரசியல்வாதி பார்த்துருக்க முடியாதே, மாற்று தானே. பார்வையில் கூட நாங்கள் மாற்று தான். எனவே இந்த பழைய அரசியலை முன்னெடுக்க நாங்கள் தயாரில்லை. உறுதியான நிலைத்த நீடித்த மாற்றாக நிற்க போகிறோம்.